Taste the Daily. அண்ணா திமுக அரசால் உருவாக்கப்பட்டது. இந்த மாவட்டம் உங்களுடைய விருப்பப்படி இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அப்போது இருந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமுடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று அதன்படி உருவாக்கி கொடுத்தோம்ல. ஸ்டாலின் நேற்று இதெல்லாம் இங்கதான் வந்து பேசிட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் செய்யலைங்கிறாரு. இந்த மாவட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். மாவட்டத்தை இதை விட என்ன செய்ய வேண்டும் ஸ்டாலின் அவர்களே? நான் பொறுப்பேற்ற பிறகு அம்மாவுடைய அரசு 6 மாவட்டங்களை புதிதாக உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியலீங்களா? தெரிஞ்ச அதிகாரிகிட்ட கேட்டாவே தெரிஞ்சுக்க. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்திருக்கிறேன். 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் இந்த மக்களுக்கு. அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி. இந்த பகுதியிலையும் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். கொடுத்திருக்குமா இல்லையா? இந்த சீர்காழியில இன்னும் ஒரு பக்கம் சொன்னாரு, 5 நாளைக்கு முந்தி எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்கிறாரு. கசந்தாவா இவ்வளவு கல்லூரி நான் கொடுத்திருப்போம்? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா? ஒரு மாவட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா? ஒரு விவசாயி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்று 6 மாவட்டத்தை கொடுத்தோம். மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மருத்துவமனை கொடுத்தோம். மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி, இப்படி ஏராளமா கொடுத்திருக்கிறோம். இந்த பூமி உங்களுடைய பூமியை பறிப்பதற்கு ஸ்டாலின் உடைய ஆட்சியில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், விவசாயிய பொன் விளைகின்ற பூமி. திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும் போது தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அவர் முன்னிலையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொன் விளைகின்ற பூமி, பூமி நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு விவசாயி, பூமியுடைய அருமை எனக்கு தெரியும். ஆகவே அந்த பூமியை காப்பதற்கு, விவசாய விளைவுகளை காப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்து, இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை பறிக்க முடியாது. திரு ஸ்டாலின் உங்களுடைய நிலத்தை பறிப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். உங்களுடைய பாதுகாப்பதற்கு அதிமுக அரசு பாதுகாப்பு வேளாண் மண்டலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். இது எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம் நீங்களே முடிவு பண்ணுங்க.